கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷனை நம்ம முன்னையே பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ சொல்யூட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஒரு சொல்யூஷனில் இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷனுக்காக நம்ம எவ்வளோ சொல்யூட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். இதில் 2 இருக்குது. மாஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது. மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் அப்படி சொல்லுவோம். என்ன மாஸ் வால்யூம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு சொல்யூஷனுக்காக நம்ம கொடுக்க போகிற சொல்யூட் வந்துட்டு மாஸாக, அதாவது கிராமில் இருந்தது அப்படின்னா, அதாவது சாலிடாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம கிராமில் தானே சொல்லுவோம். அப்போது மாஸ் பர்சன்டேஜ் அப்படி சொல்லுவோம். இதுவே நம்ம எடுக்க போகிற சொல்யூட்டு லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? மாஸில் எப்படி பர்சன்டேஜாக இது பண்ணுறது, வால்யூமில் எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எடுத்துக்க போகிற சொல்யூஷனில் எவ்வளோ மாஸ் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டில். ஓகேவா? இதுதான் மாஸ் பர்சன்டேஜ். சரியா? இப்போ பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால நம்ம இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். சரியா? மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஓகே. இப்போ மாஸ் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இப்போ அந்த சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனில் என்னென்ன இருக்கும், சொல்யூட்டும் இருக்கும், சால்வெண்ட்டும் இருக்கும். அப்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா, இப்போது 5 கிராம் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூட்டில் நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோமா. ஒரு நிமிஷம். இப்போது நம்ம 5 கிராம் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ போடுறோம், 5 போடுறோம். சரியா? ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டு. இப்போது நம்ம எடுக்க போகிற சால்வெண்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 100 எடுத்துக்க போகிறோம். அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்துட்டு நம்மளுக்கு 5 ப்ளஸ் 100. ஓகேவா? ப்ளஸ் 100. சரியா? இப்போது சரி மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டு. இப்போது நம்ம மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 5 எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டா, மாஸ் ஆஃப் த சொல்யூட் 5 எடுத்துக்க போகிறோம். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 95 கிராம் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது 5 இன்ட்டு 100 அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபார்முலாவில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. இப்போது இங்கே 100 வந்துட்டு நம்ம 100 வந்துட்டு இப்போது 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. இப்போது இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 5% கிடைக்குது. அப்போது மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது லிக்விடில் இது பண்ணுறது, எவ்வளோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு நம்ம சொல்யூஷனில் கிவன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்போது இதுலேயே அதே மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 ml ஆஃப் எத்தனால் வந்துட்டு எடுத்துக்கிறோம். எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 ml ஆஃப் எத்தனால் எடுத்துக்கிறோம். சரியா? வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட்டு சால்வெண்ட் ரெண்டுமே தானே. அப்போது 10 சொல்யூட் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு 90 வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்துட்டு 90% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு 100 வருமா. அப்போது 10 by 100 இன்ட்டு 100. இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும், 10 கிராம் வருமா. சரி, 10% வருமா. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே. இப்போ பாரு, மாஸ் பர்சன்டேஜை வந்துட்டு ஒரு இது என்ன சொன்னேன்ல, சாலிடில் தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா W டிவைடட் பை W அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, W டிவைடட் பை W. சரியா?
அடுத்தது வால்யூம் பெர்சன்டேஜை வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா V டிவைடட் பை V அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. சரியா? இது எப்படி இது எதில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்கப்படுற சொல்யூஷனில் சொல்யூட்டும் லிக்விடாக இருக்கணும், சால்வெண்ட்டும் லிக்விடாக இருந்துச்சுன்னா இந்த வால்யூம் வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஓகேவா? இந்த வால்யூம் பெர்சன்டேஜ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போது இந்த நம்ம மவுத் வாஷ் பண்ணுறோம்ல அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற சிரப்பு, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபெக்டன்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு இதில் எல்லாத்தையுமே வால்யூம் பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கும், அதாவது V/V. சரியா? அதுக்கப்புறம் ஆன்டாசிடு, ஆயின்மெண்ட்ஸு, சோப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு மாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கும். சரியா? என்னது W/W அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த பிக்சரில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, ஆயின்மெண்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டன்ட் ஆயின்மெண்ட் இது. இப்போ இந்த இன்ஜுரி ஆயிடுச்சு, நம்ம காலில்கின்னு ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆயின்மெண்ட்டில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க 1% W/W. W/Wனா என்ன? மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 1% அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாரு, ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்போ பார்க்குறப்பே தெரியுது ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்ன, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்போது ஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அயனிக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு வாட்டர் மாலிகல்ஸை நம்ம டிசால்வ் பண்ணுறோம். அது என்ன சொல்லுவோம்னா சேச்சுரேட்டட் அக்வயர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது நம்ம நல்லா டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாமே எது கூட அட்ராக்ட் ஆகிடும்? அந்த அயன்ஸ் கூட அட்ராக்ட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது அந்த சால்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வாட்டரில் வந்துட்டு போடுறோம், வாட்டர் மாலிகல்ஸ் வந்துட்டு போடுறோம், அந்த அயன்ஸ் வந்துட்டு வாட்டர் மாலிகல்ஸோட அட்ராக்ட் ஆகிடுது. ஓகேவா? அப்போது நம்ம அது ஒரு பிளேட்டில் அந்த ஒரு கிளாஸ் பிளேட்டில் வந்துட்டு அந்த அயனிக் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம போடுறோம், அந்த கிறிஸ்டலைன் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு நம்ம போடுறோம். அந்த கிறிஸ்டலைன் பார்ட்டிகல்ஸில் எவ்வளோ வாட்டர் மாலிகல்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்னது? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஓகே. இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு இப்போது ஈரமாக இருக்குல்ல, இப்போ சால்ட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஈரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த என்ன பண்ணணும், நம்ம அதில் இருக்க வாட்டரை வந்துட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாமே போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த சப்ஸ்டன்ஸும் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அது வந்துட்டு ஒரு கிறிஸ்டலைன்லேருந்து ஒரு அமார்ஃபஸாக அது வந்துட்டு மாறிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், காமன் நேம் ஐயூபேக் நேம் ப்ளூ விட்ரால் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐயூபேக் நேம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ப்ளூ விட்ரால் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐயூபேக் நேம்? காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா CuSO4 5H2O. அடுத்தது எப்சம் சால்ட் அப்படிங்கிற சால்ட்டு, அதுக்கு ஐயூபேக் என்னென்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா MgSO4 7H2O. அடுத்தது ஜிப்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐயூபேக் நேம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா CaSO4 2H2O. அடுத்தது கிரீன் விட்ரியாலுக்கான ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னா அயன் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா FeSO4 7H2O. சரியா? அடுத்தது ஒயிட் விட்ரியாலுக்கான ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா ZnSO4 7H2O. சரியா? ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது ZnSO4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்டா அப்படின்னா 7, ஹைட்ரேட் அப்படிங்கிறது வாட்டர் மாலிகல்ஸ். சரியா?
ஓகே, அடுத்தது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட், அதாவது ப்ளூ விட்ரால் அப்படிங்கிறது. இப்போது அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ளூ விட்ரால் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் தனியாக கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு காப்பர் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் அதாவது காப்பர் சல்ஃபேட் தனியாகவும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் தனியாகவும் போயிடுது. ஓகேவா, அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. சரியா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் சல்ஃபேட் பிஃபோர் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒயிட் கலராக வந்துட்டு மாறிடும் தனித்தனியாக. அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் தனியாக வெளில போயிடும். அப்புறம் அந்த காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இப்போ அதில் if you add a few drops of water from the allowed to the cool colorless unhydrated salt again turns back into the blue colored hydrated salt. இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அமார்ஃபஸ் ஹைட்ரேட்டட் சால்ட், அன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காப்பர் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டுக்கு வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் 7 வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7 இருக்கும். சரியா, இப்போது இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அந்த 7 வாட்டர் மாலிகுல்ஸும் வந்துட்டு வெளியில் வந்துடும். அப்போது நம்மளுக்கு மெக்னீஷியம் சல்ஃபேட் தான் வந்துட்டு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் அதில் நம்ம அந்த கிடைச்சதுக்கப்புறம் இது கூல் ஆகுதுல்ல, அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் கூல் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்பியும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா, ஹைட்ரேட்டட் சால்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடும் அமார்ஃபஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது, ஓகேவா, ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு ஆர்டினரி டெம்பரேச்சர்லேயும் அது என்ன ஆகும் அப்படின்னா மாய்ஸ்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா, அதாவது ஈரப்பதம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்டேட்லேயே தான் இருக்கும், இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது மாறாது. ஓகேவா, அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இது சிம்பிளாக வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஹைட்ரோஸ்கோப்பி, இந்த ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் தான் ஹைட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணாலுமே அதோட ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகாது. அதோட ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகாது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இப்போ கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம்ல, இப்போது அது பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்போம். அந்த கண்டெய்னர் வச்சுருப்போம். அது ஓப்பன் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதே அந்த லிக்விடில் தான் இருக்கும். அதுக்கு கேஸ்கின போகுமோ என்னவோ, ஆனால் அது வந்துட்டு அந்த ஸ்பெசிக்கல் ஸ்டேட்டில் அது அப்படியே தான் இருக்கும். சரியா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெலிக்வன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம சூடமே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோவேன். இப்போ சூடமே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போது அதை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாலிட்லேருந்து அது ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு அது அப்படியே மெல்ட் ஆகி அது போயிடும். சரியா, இது மாதிரியே ஒரு சப்ஸ்டன்ஸை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, அது அந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னொரு ஸ்டேட், அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், வாட்டராக மாற ஆரம்பிக்கும் போது அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போகுதா. இப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த கற்பூரம் ஃபுல்லாகவே கரைஞ்சிடும் தானே, அது மாதிரி தான் இதுவும். சரியா, இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு காஸ்டிக் பொட்டாஷ் சொல்லியிருக்காங்க. சரியா, டெம்பரேச்சர் வந்துட்டு லோவாக இருக்கும், அட்மாஸ்பியர் வந்துட்டு ஹியூமிட்னா மிதமாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும்போதும் இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தான் ஒரு சாலிட்லேருந்து அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மாறிடும். சரியா,
ஓகே, அடுத்தது பாரு, கீழே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸுக்கும் டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்கும், ஓகேவா, ஆனால் டிசால்வ் ஆகாது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அதோட ஸ்டேட்லேயே தான் இருக்கும். இது வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு மாறும், சரியா. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிடாக லிக்விடாக இருக்கும். இது வந்துட்டு கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருக்கும், சரியா. ஓகே, இந்த லெசன்ஸ் அவ்வளோதான். ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது, இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம். ஓகேவா, தேங்க்யூ.